ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்மா கிச்சனில் புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக, குக்கர்லாம் இல்லை, சும்மா சாதாரண ஒரு பாத்திரத்துலேயே வச்சு செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் எடுத்திருக்க பாத்திரத்தை பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? இது புதுசு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்ன 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இது 2 கப் அரிசி தான், இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறோம், அதனால தான் அந்த பாத்திரம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டு, சும்மா கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு, ஒரே ஒரு பட்டை துண்டு, கும்முன்னு வாசனைலாம் வேண்டாம், ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், அவ்வளோதான் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் பெருசு வெட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதுக்கு கும்முன்னு இந்த பட்டை சாமான்லாம் வேண்டாம். ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் புதினாவையும் நல்லா கழுவிட்டு 2-3 பச்சை மிளகாவையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். பாதி புதினா எடுத்து அரைச்சிக்கணும், பாதி இதில் போடணும். எடுத்து இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா இதில் போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு போட்டுக்கணும். எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா போட்டு நல்லா கலந்து விடலாம். வாசனை நல்லா இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அப்படியே நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஹையில் வேண்டாம், கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குவோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இது போதும், இவ்வளோ போதும். 2 கப் தான் அரிசி, அதனால் இது போதும். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வாசனை நல்லா வருது, கமகமன்னு வாசனை வருது. இதுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்க்க போகிறதே கிடையாது, ப்ளெயினாக ரொம்ப சிம்பிளாக பட் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சோம்ல, அதையும் இது கூடயே போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இது கூடுதலாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே க்ரீனிஷாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். புதினா ரைஸ்ன்னு சொல்கிறதுக்கு நல்லா ஆப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் கலர். இது மாதிரி அரைச்சி போடும்போது அது நெய் எண்ணெயில் வதங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதனோட வாசம் எடுத்து கொடுக்கும். அது மாதிரி அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லேஸாக, இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது ஒயிட்டும் க்ரீனுமாக இருக்கும், இது எல்லோயிஷ் க்ரீனாக இருக்கும், க்ரீனிஷ் எல்லோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால் நம்ம விருப்பம்தான். அதுக்கப்புறமா ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ பால்னால், 1.5 பங்கு அரிசி எவ்வளோ, 1 கப் எடுத்திருந்தால் 1.5 கப் பால் ஊற்றணும். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால எவ்வளோ ஊற்றணும், 2 கப்னால் அதுக்கு 1.5 பங்குனா 3.5 கப் ஊற்றணும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம், ஏன்னா கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். 1.5 கப் ஊற்றிருக்கோம், அதாவது 3 கப் ஊற்றியாச்சு. அதனால் அரிசியில் எடுத்து போட்டுடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் நல்லா கலந்து விட்டு அப்படி மூடி வச்சிடலாம். குக்கர்லலாம் இல்லை, ஆனால் இது இந்த பாத்திரத்தில் ஒட்டாது, ரொம்ப அழகாக வந்தது. நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்த உடனே அப்படி சிம்மில் வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணிலாம் சரி தண்ணியாக வச்சுருக்கிறதுனால அது நல்லா வற்றட்டும். இதுக்கு நடுவில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம், சாறு விட்டுடலாம். ஏன்னா நம்ம எதுவுமே தயிர் சேர்க்கல, தக்காளி சேர்க்கல, அதனால் இது உதிரி உதிரியாக வர்றதுக்கும் கூடுதலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டு அப்படியே சிம்லேயே ரொம்ப லோவாக வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அப்படியே அழகழகாக வரும். அப்படி உதிரி உதிரி உதிரியாக பார்க்கவே நல்லாயிருக்கும். இதனோட வாசனையே நல்லாயிருக்கும், ஏன்னா நெய், தேங்காய் பால், புதினா அவ்வளோ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன், இல்லை உங்களுக்கு இன்னும் வாசனை பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இதில் கூடுதலாக அடிஷ்னலாக உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும், டேஸ்ட் வேணும்னா நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். எனக்கு போதும் அப்படின்னு நினச்சதுனால நான் முந்திரி போடலை, இதுவே நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள்,
நல்லா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா குக்கரில் செய்கிற மாதிரியே வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையில பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கா. டேஸ்ட்டும் அபாரமாக இருந்தது. உங்களுக்கு வேணால் முந்திரி சேர்த்துக்கோங்க. ப்ரெட் வறுத்து மேலே போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பாய்.